ஒரு நாள் கலெக்டர் ஆஃபீஸ், தென் ஒன் ஃபைன் டே பார்லிமெண்ட். ஆக்சுவலாக அப்படி ஆகலை ஆர்டர். ஒரு காலத்தில் தான் நான் எப்படி இருப்பேன்னா, ஏன் படிக்கிறாங்க அப்படின்றலாம் தோணும். ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஹீஸ் டிசைடிங் ஆர் திங்கிங் ஆப்ஷனா யூபிஎஸ்சி பண்ணணும்னா சிவில் சர்வீஸ் பண்ணணும். இந்த 3 இன்ட்யூஷன்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக யூ வில் ஹேவ் டு புட் தட் எஃபர்ட். அப்படின்னா வாட் வில் பி த 3 இன்ட்யூஷன்ஸ்? I think there are 2 important, not only, no, I wouldn't even say 3, 2 important indicators. Resigned from IAS in protest, trying to stay on the right side of the history. I decide that bureaucracyல இருக்கிறத விட இன்னைக்கு அந்த பொலிட்டிக்கல் ஃபைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். I think there is no pressure at all in the sense, doing good is a virtue. ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஹீஸ் டிசைடிங் ஆர் திங்கிங் ஆப்ஷனா யூபிஎஸ்சி பண்ணணும்னா சிவில் சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா at different stages, sir, different stages. ஸ்கூல்ல இருந்தே ரீசென்ட்லி ஆர் ஆல்சோ டூயிங் லாட் ஆஃப் ஒர்க் வித் ஸ்கூல்ஸ். ஸ்கூல்ல இருந்தே பசங்க வந்து நான் சிவில் சர்வீஸ் பண்ணணும், குரூப் செலக்ட் பண்ணும்போதும் சரி, காலேஜோட டிகிரி செலக்ட் பண்ணும்போதும் சரி, சிவில் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. there are few set of audience என்ன பண்ணுறாங்க, சேம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு then they are choosing to get into civils. Few people like you have that phase. Okay, they try that also and then they decide this is what I want and then உள்ள வரதும் இருக்கும். ஒரு 3 பாயிண்ட்ஸ் இப்போ நான் சிவில் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த 3 இன்ட்யூஷன்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக யூ வில் ஹேவ் டு புட் தட் எஃபர்ட். அப்படின்னா வாட் வில் பி த 3 இன்ட்யூஷன்ஸ்? ஸோ நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். சிவில் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் சப்ஜெக்டிவ். ஓகே, இட் வில் சேஞ்ச் வித் பீப்புள். பட் மை இன்ட்யூஷன் நான் சொல்கிறேன். ஐ திங்க் தெர் ஆர் 2 important, not only, no, I wouldn't even say 3, 2 important indicators. Number 1, if you are empathetic, if you are filled with empathy, if you feel that somebody's pain is a pain, and you are able to feel that pain, or even what they feel, if you are feeling that you are having that thing, empathy as a character, as a virtue inside you. Sometimes it comes very right from the birth. Right, நீங்கள் வந்து you are not only concerned about you, are concerned about your brother, you are concerned about somebody outside, you are concerned about யாராவது ரோட்டில் விழுந்துட்டா you are concerned. ஸோ அந்த எம்பத்தி உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா I think it's an important virtue towards leading towards this. ரெண்டாவது, if you have the ability to show interest in everything, if everything is interesting for you, curiosity, you don't have to be a master of everything. ஆனால் நீங்கள் if you are interested in everything, then இந்த 2 virtue மட்டுமே சிவில் சர்வீஸ்க்கு வெரி ஸ்ட்ராங் இண்டிகேட்டர். சார், வாட் எவர் போத் யூ டோல்ட், ஒன் இஸ் ஃபார் த ஜேர்னி நினைக்கிறேன் சார். யூபிஎஸ்சி ஜேர்னிக்கு கியூரியாசிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் டு கெட் இன் டு தட் சர்வீஸ். சிவில் சர்வீஸ் உள்ள இஸ் எம்பத்தி. If you really want to serve, that empathy is the must thing. So இந்த 2 virtue உங்களுக்குள்ள நீங்க பார்க்குறீங்கன்னா, you should be seriously thinking about this. மூணாவது வந்து, if you are interested in construction, if you are instructed in constructive things, if you are interested in designing things, if you are interested in creating things, even that is a very good indicator that you can move towards this. So in the 3 indicator, I would say, one is empathy, one is interest in everything, one is the idea to create. இந்த 3 உங்களுக்குள்ள நீங்கள் ஸ்ட்ராங்காக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, யூ வில் என்ஜாய் திஸ் ப்ரொஃபஷன் லைக் எனிதிங். சார், இப்போ ஒரு ஸ்மால் கட் எடுக்கலாம் சார். அதாவது இப்போ ப்ரிப்பரேஷன் ஜேர்னி பற்றி பேசுவோம். பட் பிஃபோர் தட் வி கெட் இன் டு ப்ரிப்பரேஷன் ஜேர்னி, தெர் வாஸ் ஒன் அதர் பிக் ட்ரான்சிஷன் உங்களோட லைஃப்பில். இஸ் ஃப்ரம் அ civil service person to a parliamentarian or a politician. இது சொல்லும்போது I just want to quote your Instagram ஓட bio that you have kept. Resigned from IAS in protest, trying to stay on the right side of the history, has reached parliament in that process. இது நான் படிக்கும்போது I felt, நீங்களே சொன்னீங்க சார் few minutes before, கவர்மெண்ட்டே ஒரு பெரிய NGO, if you are wanting to do an IAS படிக்க சொன்னாங்க, then I got into civil service. But from there your urge towards social service have moved towards a parliamentarian life, and you're also mentioning that you resigned IAS in a protest. So I am more interested to know that transition, sir. And also, sir, there are many people who like to do that transition but not been successful. So maybe
what made you decide? What made you resign? Like what made you get into UPSC? I want to know what made you come out of it and do something bigger. It was all decided by the situation of the time, because there was a political change from where I was and what I went into. அதாவது நான் சிவில் சர்வீஸ் பண்ண அந்த 10 வருஷத்துலேயே வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் வந்து இந்தியாவில் நடந்துட்டு இருந்தது. நான் சிவில் சர்வீஸ் படிக்கும் போதுலேருந்தே அந்த சேஞ்ச் என்னால் ட்ராக் பண்ண முடிஞ்சுது. we were going towards a slightly majoritarian state அப்படின்றது எனக்கு நல்லா சென்ஸ் ஆக முடிஞ்சது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் சொன்னேன்ல, என்னுடைய அப்பா அம்மா மட்டும் இல்லை, there was a politics which helped me reach this space. அந்த பாலிட்டிக்ஸ் இல்லைன்னா எங்கள் அப்பாவும் படிச்சிருக்க முடியாது, நானும் ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் நானும் இங்கே இருந்திருக்க முடியாது. ஸோ ஃபார் மீ அந்த பாலிட்டிக்ஸ் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஆனால் எனக்கு அப்போ அதெல்லாம் அது பாலிட்டிக்ஸ் அது இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஐ நியூ தட் திஸ் இஸ் வாட் வி ஆர், ரைட்? We as a country, what we are is an idea that we hold very close. When that idea is getting shattered and there is a majoritarian cry against it, அப்போ எனக்கு ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்றத நல்லா சென்ஸ் பண்ண முடியுது. அப்புறம் நான் சிவில் சர்வீஸில் இருக்கிறதுனால நிறைய இதை பற்றி படிக்கிறது பண்ணுறது. அதான் சிவில் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எக்ஸாமோ ப்ரொஃபஷனோ மட்டும் கிடையாது. இட் ஜஸ்ட் ஓப்பன்ஸ் அப் எவ்ரி திங் இன் லைஃப். அதனால் உங்களால் அதுலேருந்துலாம் அவாய்ட் பண்ணி வெளியே வர முடியாது. யூ வில் கெட் அட்டாச் டு சொசைட்டி. அப்போது அது பில்டப் ஆகிக்கிட்டே போகுது. ஒரு பாயிண்டில் வந்து நான் சிவில் சர்வீஸ்க்குள்ளே போய் ஐ எம் ஹேவிங் அ கிரேட் டைம் இன் மை சர்வீஸ். பப்ளிக் லைஃப் இஸ் லைக் அமேசிங். அது ஒரு பாயிண்டில் வந்து நிற்குது எங்கன்னா, இந்த நான் என்னை உருவாக்குன அந்த பாலிட்டிக்ஸ் வந்து நாளைக்கு சர்வைவ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்பொழுது, இங்கேருந்து நான் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே மறுபடியும் வருது. அப்போது ஐ டிசைட் தட் பியூரோக்ரஸியில் இருக்கிறத விட இன்றைக்கி அந்த பொலிட்டிக்கல் ஃபைட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொலிட்டிக்கல் ஃபைட்டில் நம்ம இருக்கணும். அதில் இருக்கணும்னா ஐ கேனாட் ஸ்டே இன் பியூரோக்ரஸி, ஐ ஹாவ் டு ரிசைன். நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் இருந்தே பண்ணியிருக்கலாமே அப்படின்னா. நான் ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதியிருக்கேன். இந்த ரெசிக்னேஷன் லெட்டர்லேயும் நான் மென்ஷன்ட் இட் வில் பி வெரி அன்எத்திக்கல் ஆஃப் மீ டு ஸ்டே இன்சைட் அண்ட் டூ தட் ஃபைட் பிகாஸ் ஐ ஹேவ் சைன்ட் அப் ஃபார் being neutral, for being transparent and to be anonymous inside the service. I cannot do this within the service. If I have to do that, I have to get out of the service and do it. So I have clearly mentioned in my resignation letter that when the fundamentals of the vibrant democracy is being destroyed, I want to be out and fight it. அப்படி சொல்லிட்டு தான் நான் ரிசைன். ஸோ அன்னைக்கு ஐ ஹேட் டு டேக் அ டிசிஷன் ஆஃப் ஃபைட்டிங் திஸ் பொலிட்டிக்கலி. பட் எப்படி பண்ணுவோம்லாம் எனக்கு அப்போவும் தெரியாது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் சேர்ந்து நம்ம வந்து அப்போ எனக்கு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலேயும் நம்பிக்கை இல்லை அந்த டைமில், டு பி வெரி ஃப்ரேங்க். ஒரு வருஷம் 1.5 வருஷம் கூட எனக்கு நம்பிக்கை வரல. ஏன்னா ஒரு டர்மோயில் நடந்துட்டு இருந்தது அப்போது. entire Kashmir was taken over, there was many other things. ஆனால் அந்த டைமில் வந்து I couldn't decide, there was a political front. அதுக்கே எனக்கு நிறைய டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் I came. So the transition was based on the situation, what I felt was important for me to do. Since நான் சின்ன வயசுலேருந்து I had charted myself for this. நான் பண்ணலன்னா யார் பண்ணுவா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ ஐ டுக் த கால். ஸோ ப்ரெஷர் வித்தின் த சர்வீஸ் டு டூ ரைட் திங்ஸ் அண்ட் கம்மிங் அவுட் நவ் யூ மஸ்ட் ஹவ் ஃபெல்ட் லாட் ஆஃப் ப்ரெஷர் டு டூ அகெயின் குட் திங்ஸ். பீப்புள் சே, நீங்களே சொன்னீங்க, பீப்புள் செட் தட் ஏன் நீ உள்ளே இருந்து வை நாட் யூ ஃபைட் ஃபார் வாட் யூ ஆர் ஸ்டாண்டிங் ஃபார் அப்படின்னு. ஸோ விச் ப்ரெஷர் இஸ் மோர் ஹெவியர் சார்? ஸோ do you think that people, ஏன்னா இப்போ அகெயின் மெனி யங்ஸ்டர்ஸ் நான் சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சா எல்லாருக்கும் பொலிட்டிக்கல் கரியரை மூவ் பண்ணணுங்கிறதுக்கான கட்ஸோ தைரியமோ சப்போர்ட்டோ இருக்குமான்னு தெரியல. ஸோ த வே தட் தே லுக், யங்ஸ்டர்ஸ் லுக் இஸ் தட் ஐ கேன் சர்வ். நான் ஒரு சிவில் சர்வெண்ட் ஆனால், நான் ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு IAS ஆஃபீஸர் ஆனால் என்னால் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
person who has seen both. So which pressure you think is heavier to do good thing? I think there is no pressure at all in the sense, doing good is a virtue. உங்களுடைய இதுதான். நிறைய சிவில் சர்வீஸ்குள்ளே நிறைய மித் இருக்குது. அதாவது வந்து ஒரு சிவில் சர்வெண்ட் வந்து அவனால் ஆப்ரேட் பண்ண முடியாது, பொலிட்டிக்கல் பர்சனாக இருந்தால் இன்னும் ஃப்ரீயாக ஆப்ரேட் பண்ணலாம், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. சிவில் சர்வீஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு அப்சல்யூட் ஃப்ரீடம் இருக்கும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. சிவில் சர்வீஸ்க்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ்னா, சிவில் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி இருக்க முடியாது. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எப்படி இருக்கீங்களோ அது அப்படி தான் நீங்கள் உங்களை அப்படி தான் பார்ப்பாங்க, அப்படி தான் அடையாளப்படுத்துவாங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஒரு மாதிரி பப்ளிக் ஓரியன்டாக இருந்துட்டு, அப்புறம் இன்டிகிரிட்டி ரொம்ப முக்கியம். இன்டிகிரிட்டினா ஐ எம் நாட் ஜஸ்ட் மீனிங் தட் ப்ரொப்ரைட்ரியாக இருக்கணுன்றதில்ல. நீங்கள் உங்களுடைய சொல்லு செயல் பேச்சு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் ஒன்று சொல்லிட்டு செய்கிறது இன்னொன்று செஞ்சீங்கன்னா அதை பொலிட்டிக்கல் குரூப் பிடிச்சிருவாங்க. ஸோ இஃப் யூ ஆர் an officer who is talking about simplicity, you have to live a simple life. You have to எல்லாருமே உங்களுக்கு ஒரு இன்டிகிரிட்டி இருக்கணும் அதுக்குள்ளே. அப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. த வேர்ஸ்ட் ஆஃப் த வேர்ஸ்ட் பொலிட்டிக்கல் கேரக்டர்ஸ் கூட உங்கள் மேலே ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இவர் இப்படி. மேக்ஸிமம் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்பேஸில் வைக்க மாட்டாங்க. உங்களை வந்து ஒரு கார்ப்பரேஷன் கமிஷனராக போட மாட்டாங்க. உங்களை வந்து ஒரு கலெக்டராக போடுவாங்க, இல்லை வேறு எதுனா போடுவாங்க. வேறு தே நோ தட் யூ வில் பர்ஃபார்ம். எல்லாத்தோட முக்கியமான விஷயம் வந்து ஒரு தேவைன்னு வரும்போது உங்களை தான் தேடுவாங்க. நார்மல் டைமில் உங்களை சைடில் வச்சுருப்பாங்க, பட் ஒரு தேவைன்னு வரும்போது டக்குன்னு உங்களை தான் தேடுவாங்க. ஒரு கோவிட் வந்துருச்சா, ஓகே இவரை கூப்பிடு, சசிகாந்த் கூப்பிடு, அவர் தான் கரெக்டாக இருக்கணுங்க. இல்லை ஒரு கம்யூனல் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஃப்ளேரப் ஆகிடுச்சா, அவரை கூப்பிடு, அவர் தான் கரெக்டாக பண்ணுவாருவாங்க. அதான் சர்வீஸில் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு சீனியர் சொன்னார், இங்கே வந்து 2 விதமான ஆஃபீஸர் இருக்காங்க. ஒன்று வந்து குதிரை, இன்னொன்று வந்து கழுதை. குதிரையை உள்ளே தான் வச்சுருப்பாங்க, கழுதையை கூடவே வச்சுருப்பாங்க. எல்லா வேலையும் கழுதைக்கு கொடுப்பாங்க, குதிரையை எடுக்கவே மாட்டாங்க. கழுதை என்ன நினச்சிக்கும், நம்ம தான் கூடவே இருக்கோம், பயங்கர நம்ம தான் க்ளோஸான ஆள் போல இருக்குன்னு நம்ம நினச்சிக்கோம். ஆனால் தேவைன்னு வரும்போது அவங்க குதிரையை தான் தேடுவாங்க. கழுதையாக இருக்கணுமா குதிரையாக இருக்கணுமா நீ முடிவு பண்ணிக்கோ. யூ ஸ்டார்ட் லைக் தட், நத்திங் வில் ஹேப்பன். அதே சமயம் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து சில சமயம் வந்து அரகன்ஸ் வந்துடும். ஒரு ஹானஸ்டி கூட ஒரு விதமான அரகன்ஸை கொடுக்கும். அப்படியே இருக்கக்கூடாது. வெரி ட்ரூ சார். அப்படியே இருக்கக்கூடாது. தட் இஸ் நாட் நைஸ். யூ கேன் பி ஹம்பிள் அண்ட் யூ கேன் பி ஹானஸ்ட். அந்த ஹியூமிலிட்டியும் அந்த ஹானஸ்டியும் வந்து சைட் பை சைட் போச்சுன்னா உங்களை எல்லாருமே விரும்புவாங்க. த வர்ஸ்ட் பொலிட்டிஷியன் ஆல்சோ ஹூ திங்ஸ் தட் நீங்கள் வந்து அவர் வேலையை பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஆள் கூட உங்களை பற்றி தப்பாக பேச மாட்டார். அவர் நல்லவருங்க, ஆனால் அவர் விட்டுருங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிவில் சர்வீஸ்க்குள்ளே வெளியே இப்போது நல்லது செய்கிறதுக்கான ப்ரெஷர் வந்து அது வந்து உங்களுக்குள்ளேருந்து வர்றது தான். அது வந்து வெளியே இருந்து வர்றது கிடையாது. இட்ஸ் அ வெரி இன்டர்னல் இன்ட்ரின்சிக் இஷ்யூ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிவில் சர்வீஸில் இருக்கும்போதே நான் பொலிட்டிக்கல் பீப்புளை வந்து ரொம்ப நிறைய பேர் எங்கள் காலீக்ஸ் எல்லாம் அவங்கள ரொம்ப ஒரு மாதிரி தாழ்வாக பார்ப்பாங்க. என்ன இவங்க எப்படி இருக்காங்க அப்படி பார்ப்பாங்க. எனக்கு அப்படி தோணுனதே கிடையாது. ஐ ஃபெல்ட் அவங்களுடைய ஸ்பேஸில் அவங்க பண்ணுறாங்க, நம்மளுடைய ஸ்பேஸில் நம்ம பண்ணுறோம். வெளியே ஒருத்தர் என்ஜிஓவில் இருந்து அவர் ஸ்பேஸில் பண்ணுறாரு, ஆனால் எல்லாருடைய இன்டர்னல் புஷ்ஷும் ஒன்று தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்றைக்குமே அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்னுடைய புஷ்ஷும் என் ட்ரைவும் வந்து ஒரே லெவலில் தான் இருந்திருக்கு. சண்டேயோட களம்னா மாறி இருக்கு. அங்கே வேற இங்கே வேற. இங்கே வந்து பொலிட்டிக்கல் களம், இது அங்கே வந்து பப்ளிக்குடைய சர்வீஸ் தான். ஸோ அதனால் களம் தான் மாறி இருக்கே தவிர அந்த உணர்வு வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. நோ சொல்ல எங்கே சார் கஷ்டமாக இருந்தது? எனக்கு எல்லா இடத்துலையும் கஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார் மீ அடிக்கடி நிறைய பேர் சொல்லுவாங்க, சசி நீ வந்து உன்கிட்ட பெரிய பிரச்சனையே எல்லாத்தையும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிற, அதான் ப்ராப்ளம் பண்ணுவாங்க. நீ எப்பவுமே நோ சொல்லணும். நான் யோசித்து பார்ப்பேன், ஓகே சில சமயம் எனக்கே அந்த பேர்டன் தோணியிருக்கு. ஆனால் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் இட் வாஸ் நாட் அ ட்ராபேக். இட் இஸ் சம்திங் விச் இட் கம்ஸ் ஒரு விதமாக வரும். நீங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மாவை பார்த்தீங்கன்னா என்றைக்குமே பெருசாக நோ சொல்ல மாட்டாங்க, அவங்க போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் போயிட்டே இருக்கிறதுனால தான் ஓடுது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, கலெக்டர்ன்ற பொசிஷன் தேவையா இந்த காலத்துக்கு, ஏன் வந்து நம்ம வந்து அவ்வளோ பவரை சென்டர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் அந்த தாட் சில சமயம் வந்திருக்கு.
பட் நான் கலெக்டராகி உட்காந்து பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த நாடு இன்னும் வந்து நிறைய விஷயத்துக்கு ரெடி இல்லை, நிறைய சொஃபிஸ்டிகேஷனுக்கு ரெடி இல்லை. பலதரப்பட்ட மக்கள் வந்து இன்னும் வந்து அவங்க they are capable of only simple solutions. You can't complicate ideas into them. நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போனால் அந்த வேலை நடக்கும் அப்படின்னு ஒரு இடத்த தான் காட்ட முடியும். இதுக்குன்னா இது அப்படி போங்கன்னா அந்த ஜனங்களால் அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டியும் இல்லை, நம்ம அதை வழக்கமும் இல்லை. ஸோ அந்த ஆஃபீஸ் ஆஃப் த கலெக்டருக்கு வந்தால் அது நடக்கும் அப்படின்னு அவங்க ஒரு எண்ணத்தில் வராங்க. அப்போ அந்த கலெக்டர்ன்ற அந்த ஆஃபீஸ் வந்து ஏதோ ஒன்று செஞ்சு அதை செஞ்சு கொடுக்கணும். இப்படி தான் நம்மளுடைய சிஸ்டம் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்யூஸ்டு ரோல் ஒரு தேவை தான். ஸோ அந்த மாதிரி எதுக்கு வந்து சொல்ல வேண்டிய இடத்துல முடியலன்னா சொல்ல போகிறோம், எங்கேயோ முடியும்னு ஒரு டித்தர் ஆஃப் ஹோப் இருக்கும்போது கூட let's take the burden on ourselves. That's hope or confidence? Both. It comes from faith on goodness. நடக்கும், எப்படியாவது நடக்கும், யாருக்கிட்டையாவது சொல்லி எதையாவது பண்ணுவோம், நீங்கள் வந்து உங்கள் பாரத்தை எடுத்துக்காதீங்க, நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ ஒரு என்னுடைய கான்ஸ்டியூவெண்ட்டில் ஒருத்தவங்க வந்து என்னுடைய குழந்தைக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் செய்யணும், 12 லட்சம் தேவைப்படுது, என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது, இல்லைம்மா எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிம்மா உட்காருங்க, என்ன பண்ண முடியும் நான் பார்க்குறேன் அப்படின்னு அதை என்னுடைய இடத்துல வாங்கிட்டு, சரி எங்கேயாவது ஒரு 4 பேர்கிட்ட சொன்னால் ஏதாவது கொஞ்சமாவது செட் ஆகாதா அப்படின்னு யோசிக்கிறது ரெண்டாவது அடிஷ்னல் பேர்டன் தான். பட் ஐ திங்க் தட்ஸ் ஹவ் our country moves forward, needs to move forward. And நான் ரொம்ப ஒரு பயங்கர I have a lot of faith on altruistic thought. I think we became humans only because of that thought. People say that we are all social animals, but I think the other way. When we started developing this altruistic thought, that's when we became humans. So I think it is there, it's a very powerful emotion within us. Evil is a powerful emotion, everybody agrees. Goodness is also an extremely powerful emotion. I absolutely believe, and I've seen many stories like that of sacrifice, of giving, of sharing. So that is why my politics has to revolve around that. So அதனால saying no is something, the last recourse for me. Beautiful sir. சார் நீங்கள் இந்த குதிரை கழுதை கம்பேரிசன் சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துது சார். ஸோ நீங்கள் குதிரையாக இருக்கணும்னு சூஸ் பண்ணி ஓட ஆரம்பிச்சிட்டிங்க, ஓடிட்டேவும் இருக்க முடியாதுல்ல சார், ஏதாவது ஒரு வகையில். இட் இஸ் சேம் ஃபார் ஈவன் அவர் ஆஸ்பிரண்ட்ஸ், பிகாஸ் இட்ஸ் எ லாங் ஜேர்னி. ஸோ ஒரு 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 டவுன்ஃபால் வரும்போதோ இல்லை ஒரு டீமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணும்போதோ, வாட் எவர் யூ ஹவ் டன் டு திஸ் சொசைட்டி இன் த பாஸ்ட், அந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் நினச்சி பார்த்தேன் அப்படின்னா, I feel that I have added great value and I should keep running. Abdina, what will be that instance? Okay, so my inspiration does not come from what I do and what I have done. In fact, I think what I did and what I do is very small. My inspiration comes from no, it's not humility. It's absolute reality. When we go ஒரு சொசைட்டிக்குள்ளே போய் நம்ம மக்களை பார்க்கும்போது, ஜனங்களை பார்க்கும்போது, அவங்க பண்ண விஷயங்கள்லாம் பார்த்து வாயை புழக்கிறதுக்கு இருக்கும். நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம், இப்படியெல்லாம் வாழ்வாங்களா, இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா. ஸோ நம்மளை சுற்றி அந்த மாதிரி கதைகள் வந்து ஏகப்பட்டது இருக்கும். என்னைக்கான நீங்கள் டவுன் ஆனீங்கன்னா, ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் கோ அரவுண்ட் அண்ட் see people ஸ்டோரிஸ், அவங்களுடைய ஃபைட்ஸ், அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ், அவங்களுடைய கம்பேக், அவங்களுடைய கிவிங். கண்ணை திறந்து பார்த்தா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு நாள் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போங்க, அங்கே இருக்கிற ஒரு 4 பேருடைய கதையை நீங்கள் கேட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு தோணவே தோணாது. என்ன மாதிரியான கதைகள் எல்லாம் இருக்குது, அந்த கதைகள் எல்லாம் பார்க்க உங்களுக்கு உணர்வுகள் வரும். அதுதான் வந்து வில் கீப் யூ ரன்னிங். ஏன்னா சரி ஓவர்டன் விண்டோ, நீங்கள் பார்க்குறது இவ்வளோ தான். உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து நீங்கள் பார்க்குறது உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் 4 பேர் தான். இவங்க கதைகளை வச்சு தான் நீங்கள் உங்கள் கதையை சோகம்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இந்த விண்டோவை மட்டும் கொஞ்சம் இன்னும் தூக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். ஸோ மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் இஸ் கோ அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன்
அண்ட் எல்லாரையும் பாருங்கள், நிறைய பேரை பாருங்கள், எவ்வளோக்கு எவ்வளோ ஹம்பிளான ஆட்களாக இருக்காங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ பூராக இருக்காங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ அவங்கக்கிட்ட வர்ச்சஸ் இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. டு ஸ்டே ஹாப்பி வென் நத்திங் இஸ் தேர் இஸ் சம்திங் விச் இஸ் அமேசிங். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை எப்படி கொண்டு வர்றதுன்றது வந்து மல்டிபிள் ஃபெயிலியர், சம் பீப்புள் ஹூ ஹவ் ஜஸ்ட் டேக்கன் ஃபெயிலியர் மட்டுமே வாழ்க்கையில் முக்கியமான ஒரு இதுவாக எடுத்து முன்னாடி ஓடுறவங்கெல்லாம், சந்தோஷமாக ஓடுறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அண்ட் ரெண்டாவது, ஐ ஆல்சோ ஃபீல் திஸ் கிராண்ட் தியரிஸ் இருக்குல்ல, இந்த கிராண்ட் தியரிஸ்லாம் ஒரு விதமான லைக் சார், யூனோ we will change everything, we will become, we'll do this, we'll die, all that I think is a very it's all the same, you know. And இப்போ இந்த இந்தியாவை வில் மேக் இட் கிரேட் அகெயின், அந்த மாதிரிலாம் நிறைய கிராண்ட் தியரிஸ் தான் இருக்குல்ல. இந்த கிராண்ட் தியரிஸ் எல்லாமே ஒரே மாதிரியான ஐடியாஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. இட் ஆல் லீட்ஸ் டு ஒன் கைண்ட் ஆஃப் பிஹேவியர். பட் வாட் மேட்டர்ஸ் இஸ் த ஸ்மால் ரெபெலியன்ஸ், வாட் பீப்புள் டூ. ஒரு சின்ன சின்ன ரெபெலியன் இருக்குல்ல, when you see that rebellions and see the way that people have been living, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு நாளை ஒருத்தங்க எப்படி கடந்து போகிறாங்க, ஒரு ரிக்ஷாக்காரை வந்து ஒரு நாளை எப்படி கடந்து போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு சின்ன விஷயத்தை, அந்த ஃபைட்டையும் அந்த அந்த ரிவோல்ட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். ஸோ ஐ வுட் சே approach it with small packets, small achievements. You don't have to do this grand thing. And that grand thing will come anyway, you know, you'll reach that destination. But what you have to do is enjoy these small things. இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு சிவில் சர்வீஸ் நான் கிளியர் பண்ணணுன்ற ஒரு ஐடியா வச்சுருக்கலாம். இல்லைனா இன்றைக்கி இந்த சாப்டரை வந்து நான் பியூட்டிஃபுல்லாக படிக்கணும், இல்லை இதை வந்து நான் வந்து இது கூட நான் வந்து ஒரு மெக்கானிக்கலாக இல்லாமல் சோல்ஃபுல்லாக அதுக்குள்ளே படிக்கணும் அப்படின்னு ஒரு நாள் அதுக்காக ஒதுக்கி அதை படித்து அதில் வர ஆனந்தம் உங்களுக்கு வந்து should be guiding you. So maybe சின்னது பெருசு இருந்தாலும் லட்சியம் ஒன்று தான். The end is going to be the same. Whether you take small ideas are always, small victories and small things are always the best. And it is close to reality also. Brilliant, sir. Sir, India has always been extremes. So one side we have the most richest person, the other side we have poverty, people are seeing it. இங்கே சின்ன சின்ன விஷயம் சொல்லும் போதும் I think our aspirants, our youngsters should look even on the other side of the extreme where they, so nammaloda campus la we believe that experiential learning is also part. So what we do is that we took them to a irregular tribe settlement nearby Viluppuram. அது நாங்கள் போகும்போது சார் I felt நாங்கள் பஸ்ஸில் போகிறோம், ஒரு நல்ல தார் ரோட்டில் இறங்குறோம், ஒரு சிமெண்ட் ரோட்டில் நடந்து போகிறோம். தென் ஆஃப்டர் சம் டைம் இட் இஸ் பிகமிங் ஒரு பொட்டல் காடில் ஒரு ஒத்தாடி பாதையில் போகிறோம். அங்கே பார்த்தா நாங்கள் இதை கிராஸ் பண்ணி வர்றது ஒரு சின்ன டவுன் மாதிரி ஹவுசஸ் இருக்குது. அதை கிராஸ் பண்ணி பின்னாடி போகும்போது ஒரு செட்டில்மெண்ட், ஒரு 50-60 பேர் அங்கே தங்குறாங்க. they don't have a concrete roof on their head. மழை பெஞ்சா தண்ணி வந்துருங்கிற மாதிரி இடம். and this is happening in 2025 and it is somewhere near us, somewhere around us. So நம்ம பசங்களுக்கு ஒரு great motivation இருந்தது when they met them and speak them. On the same day, நீங்கள் சொல்கிற அதே லைன்ஸில் what makes me think is that decisions are made or policies are made with these grand thoughts in the parliament, because நீங்கள் ரெண்டு சைடும் இருக்கிறதுனால I am asking. As an IAS officer நீங்கள் ஃபீல்டில் இருந்திருப்பீங்க. As a parliamentarian you are sitting in a place where the policies are made. இது ரொம்ப லாங்காக இல்லையா சார்? Don't you think the distance is very large to reflect? I think it's extremely important to have the small என்ன சொல்கிறது, ஒரு க்ளோசர் லுக். ஏன்னா பாலிசி ஹேஸ் டு பி கைடட் பை திஸ் க்ளோசர் லுக். இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனையே வந்து பீப்புள் ஹூ ரைட் பாலிசிஸ் ஹேவ் நோ ஐடியா வாட் எக்ஸாக்ட்லி. அதுதான் ஐ வாண்டட் டு ஆஸ்க், பிகாஸ் இந்த டிஸ்டன்ஸ் இவ்வளோ இருக்கும்போது இது எப்படி புரியும்? நீங்கள் ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரனோட டெய்லி இதிலிருந்து யூ வாண்ட் டு டேக் இன்ஸ்பிரேஷன் டு டூ அப்படின்னா. அதனால தான் நான் டைம் கிடைக்கும் போதுன்றது மட்டும் இல்லை, என்னுடைய 90% வந்து எப்பவுமே கிரவுண்டில் தான் ஐ ஸ்பெண்ட் டைம், பிகாஸ் தட் ஃபீட்ஸ் மீ. அது வந்து எனக்கு வந்து நியூட்ரிஷன் மாதிரி. அதுலேருந்து தான் மை பொலிட்டிக்கல் ஐடியாஸ் கம் இன் டு பிளே, my words come into play, my thoughts come into play. So that is what has been my tutor since a long time. என்னுடைய humble request aspirants எல்லாருக்குமே வந்து given an opportunity மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா what that teaches you, not only teaches you, see, learning is not about just thought and memory, it is a lot about feeling. You know, how you feel matters.
I would even suggest that, become more heartful than mindful. When you start feeling things, that will drive, that will not let you sleep, that will push you. அந்த எமோஷன்ஸ் நீங்கள் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, பிபின் சந்திரா இந்தியா ஸ்ட்ரகிள் ஆன் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் எடுத்து படிக்கும்போது ஐ ஹேட் ரெட் இட் மெனி டைம்ஸ் இன் அ வெரி thoughtful way. Okay, இது அப்படியா தான் இல்லை. Then there was a time in my life that I started reading it in a very heart, putting my heart into it. That has just etched that book into my mind. So when you put heart into what you do, by heart I mean a lot of emotions, and you can ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை you can generate those emotions. In fact, then I realized even when I read something like geography, I can generate those emotions. I can put myself ஒரு ஹிஸ்டாரிக் பூட்ஸில் எப்படி பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை ஒரு காலத்தில் இதை சர்வே பண்ணணுன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் எமோஷனோட மிக்ஸ் பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் யூ மிக்ஸ் இட் வித் எமோஷன், அந்த லெசன்ஸ் எவ்வளோ பிளாண்டாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்டடீஸ் எவ்வளோ பிளாண்டாக இருந்தாலும் சரி, it will etch very strongly into your memory. Perfect. So that's why I feel that ground vision இல்லாமல் நீங்கள் பாலிசி பண்ணுறது வந்து இப்போ நடக்கிற ப்ராப்ளமே அதுதான். How to root it, sir? What is your vision around it? No, the routing has to be people who are on the ground, who are able to see this from a very closer angle, should also aim to do policies. It's a fundamental problem with us. We always think that power kitta nama pove kudadu, we should be humble, we should be this. I agree, that's the right thought, but you also need to manage power ethically. Who has the capacity to manage power ethically? That person also needs to go there, so that there is a link. இல்லைன்னா அது பாட்டுக்கு ஒரு எசோட்டரிக் அகாடமிக் எக்ஸசைஸாகவே போயிட்டுருக்கும். Our system allows it now, sir. What do you think? But we make the system, right? நம்ம இன்னைக்கு வரைக்கும் there is a democratic system in our place. There is enough pressure, enough push, you can go, you can make it, and it'll allow. Sir, policy making பற்றி சொன்னீங்க சார். அண்ட் இப்போது தமிழ்நாட்டில் the largest discussed concept is about federalism. Don't want to get into the details of it, but what is your perspective, sir? So நான் again என்னுடைய entire thought வந்து always towards an existence is not just survival, but survival with dignity. UPSC preparation journey, sir. On the preparation, what was your support system? What was your discipline? What was a non-negotiable thing that you always did to get into a civil service? Veranda IAS, where your dream becomes reality.